இப்ப பாருங்க, ஆக்சுவலா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. நமக்கு என்ன நாம எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை வந்துருச்சு. பாருங்க, இப்ப ஈரான் வந்து அ தொடர்ந்து ஈரான் தாக்குதலுக்கு ஆளாகுது. இவங்க திருப்பி தாக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா அது மாறியிருக்கு. உலக நாடுகள் முழுக்க இன்னைக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. முக்கியமா இந்த டீசல், பெட்ரோல் இது 2மே கேஸ் இது 3ம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, வாழ்வாதார பிரச்சனையா மாறிப்போச்சு. இப்ப இன்னைக்கெல்லாம் நியூஸ் பார்க்குறோம். ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில பல பெட்ரோல் பங்க்ல மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலயும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலவரம் இருந்துச்சு. பட் நல்ல வேளையா புரிஞ்சுக்கிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு 60 நாளைக்கு தேவையான பெட்ரோல் இருக்கு. யாரும் பதட்டப்படாதீங்கன்னு சொன்ன பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கேஸ் தட்டுப்பாடு இருக்கு. நீங்க கேஸ் புக் பண்ணீங்கன்னா, ஒரு 40 நாள் கழிச்சு தான் கேஸ் வருங்கிற சூழ்நிலை இருக்கு. அது வழக்கமானது தான்னா கூட, பற்றாக்குறை இருக்குங்கிறது உண்மதான். இப்போ வணிக கேஸ் வந்து முற்றிலுமா நிறுத்திட்டாங்க. பல கடைகள்ல அந்த வீட்டுக்கு தரப்படுகிற கேஸை கள்ள சந்தையில வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது குற்றம், டெஸ்மா பாயும் அப்படி இப்படிலாம் கவர்மெண்ட் மிரட்டினா கூட வேற வழி இல்ல. எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை இருக்கு இங்க. ஒரு சின்ன கடை வச்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு 100 டீ வித்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு ஒரு குடும்பமே ரன் பண்ற சூழ்நிலையில, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, கேஸ் தரமாட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க?